6 வாரம் வெற்றிலை தீபம் போடுறது அப்படிங்கிறது யாருக்கும் இடையூறு இல்லாத ஒரு செயல். நம்ம ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 6 வெத்தலை எடுத்து வச்சு ஒரு விளக்கு எடுத்து வச்சு எண்ணெய் ஊற்றி முருகப்பெருமானை நினச்சி அதற்கான நேரத்தை ஒதுக்கி நம்ம செய்கிறப்ப நமக்கு நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு வெத்தலை தீபம் போடணும். வெத்தலை தீபம் போட்டால் நமக்கு சொந்த வீடு அமையும். சொந்த வீடு அமையணும் அப்படின்னா நமக்கு இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம அதை நோக்கி அதை பற்றியே யோசிச்சுட்டே இருப்போம். எதை நீ அடிக்கடி நினைக்கிறையோ, எது உனக்கு வேணும் அப்படின்னு நீ நினைக்கிறையோ அது உன்னை தேடி வரும். நம்ம ஒரு விஷயத்து மேலே ஆசைப்பட்டு அதை பற்றி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப நிச்சயமாக அது நமக்கு தேடி கிடைக்குங்க. அதனால் இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இது அந்த காலத்தில் செஞ்சாங்களா, இந்த காலத்தில் செஞ்சாங்களா, அவங்க செஞ்சாங்களா, இவங்க செஞ்சாங்களா அப்படின்னு நம்ம ரொம்ப போட்டு மனசை குழப்பிக்காம, நம்பிக்கை இருக்குது எனக்கு முருகப்பெருமானுக்கு இது செஞ்சால் நடக்கும், நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக செய்யுங்க. எனக்கு இதில் எல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னா முருகப்பெருமானை மட்டும் வழிபாடு செய்யுங்க. அவருக்கு சொன்ன பாடல்களை மட்டும் பாடுங்க. நம்பிக்கையோடு செய்கிறவங்களோட நம்பிக்கையை நம்ம குலைக்க வேண்டாம். நம்ம எத்தனை பேர் இன்றைக்கி சொந்த வீடு அமையும், நிச்சயமாக நமக்கு நல்ல விதமாக ஒரு நிலம் அமையும், வீடு அமையும் அப்படின்னு நம்பிக்கையோடு 6 வாரம் வெற்றிலை தீபம் போட்டு இறைவனை வழிபாடு செஞ்சிட்ருக்காங்க. அவர்களுடைய நம்பிக்கையை நம்ம உடைக்க வேண்டாம். நல்ல விதமாக யாருக்கும் இடையூறு இல்லாமல் வெற்றிலை தீபம் போட்டு இறைவனை வழிபாடு செய்கிறாங்க.